தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலை கொண்டுள்ளதால் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக நேற்று தமிழ்நாட்டில் விருதுநகர், தேனி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததாகவும், விழுப்புரம், காரைக்கால், கடலூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ததாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தெலுங்கானா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் முதல் மன்னார் வளைகுடா வரையில் ராயலசீமா, தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலை கொண்டுள்ளதாகவும், இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இன்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என குறிப்பிட்டுள்ள வானிலை மையம், சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலை கொண்டுள்ளதால் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக நேற்று தமிழ்நாட்டில் விருதுநகர், தேனி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததாகவும், விழுப்புரம், காரைக்கால், கடலூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ததாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தெலுங்கானா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் முதல் மன்னார் வளைகுடா வரையில் ராயலசீமா, தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலை கொண்டுள்ளதாகவும், இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இன்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என குறிப்பிட்டுள்ள வானிலை மையம், சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ளது.